மகாசபை தலைவரின் இச்சைக்கு இரையான 13 வயது சிறுமி. அகில இந்திய இந்து மகாசபை தலைவரான கோடம்பாக்கம் ஸ்ரீ என்கிற ஸ்ரீகண்டன் 13 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்தது தொடர்பாக போக்சோ வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. இவர் மேல கட்ட பஞ்சாயத்து, பாலியல் புகார்கள், ரவுடிகளுடைய அண்டர் கிரவுண்ட் கான்டாக்ட்னு பல வழக்குகள் நிலுவையில் இருக்கு. இதுல இருந்தெல்லாம் சாமர்த்தியமாக எஸ்கேப் ஆகிட்டு இருந்த அவரை கம்பி எண்ணெய் வச்சிருக்கு 13 வயசு பள்ளி சிறுமியை சீரழிச்ச வழக்கு. அந்த வகையில் இப்போ போக்சோ வழக்கில் கைது செய்யப்பட்டு கம்பி எண்ணிட்டு இருக்கிறாரு. இது குறித்து டி நகர் அனைத்து மகளிர் போலீசார் நடத்தின முதல்கட்ட விசாரணையில பல அதிர்ச்சிகரமான உண்மைகள் வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. கோடம்பாக்கம் ஸ்ரீ வீட்டில் அதே பகுதியை சேர்ந்த ஒரு பெண் வேலை செஞ்சுட்டு இருந்திருக்கிறாங்க. ஒரு முறை தன்னுடைய சொந்த அண்ணன் மகளான 13 வயது சிறுமியை ஸ்ரீயை வீட்டுக்கு அழைச்சிட்டு போன போது அவருடைய வக்ர பார்வை சிறுமி மீது பட்டிருக்கு. ஆசையை அடக்கிக்க கூட முடியாத ஸ்ரீகண்டன் உடனடியாக தன்னுடைய ஆசையை அந்த சிறுமியுடைய அத்தை கிட்ட சொல்ல அவங்களும் அதற்கான ஏற்பாடுகளை செஞ்சிருக்காங்க. இவங்களுக்கு இதுதான் மெயின் வேலையா இருந்திருக்கு. அந்த வகையில கோடம்பாக்கம் ஸ்ரீக்கு சிறுமிகளை சப்ளை செய்து அதன் மூலமாக ஆடம்பர வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறாங்க. இதுல அண்ணன் மகளுடைய பின்னணி என்னன்னா, சிறுமியுடைய அப்பாவும் அம்மாவும் விவாகரத்து செஞ்சு பிரிஞ்சிட்டாங்க. அம்மா மட்டும் வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணி வேலூர்ல செட்டில் ஆகியிருக்கிறாங்க. இதுக்கிடையில சிறுமியுடைய தந்தை உடல்நலக் குறைவால பாதிக்கப்பட்டதாக தகவல் வந்ததும் அவரை பார்த்துக்க சிறுமியை அனுப்பியிருக்கிறாங்க. அந்த சிறுமியும் அப்பாவை பார்த்துக்கிட்டே ஸ்கூலுக்கு போயிட்டு வந்திருக்கிறாங்க. அதே மாதிரி வயசுக்கு வந்த பெண் அப்படின்றதால அத்தை வீட்டில் தங்கிக்கட்டும் அப்படின்னு சிறுமியுடைய அப்பா தன்னுடைய தங்கை வீட்டுக்கு நம்பி அனுப்பி வச்சிருக்கிறாரு. இதுல மனசாட்சியே இல்லாம அண்ணன் மகள்னு கூட பார்க்காம 13 வயசு சிறுமியை கோடம்பாக்கம் ஸ்ரீக்கு இரையாக்கியிருக்கிறாங்க அந்த கொடூர அத்தை. முதல் முறை சிறுமி முரண்டு பிடிச்சதால அவருக்கு ஜூஸ்ல மயக்க மாத்திரை கொடுத்து தன்னுடைய ஆசையை தீர்த்துக்கிட்டாரு ஸ்ரீகண்டன். சிறுமியை ரொம்பவே பிடிச்சு போக வாரம் வாரம் தன்னுடைய வேட்டையை நடத்த ஒரு கட்டத்துல சிறுமி முடியாதுன்னு மறுக்க அந்த கொடூர அத்தை சிறுமிக்கு ஆடம்பர பொருட்களை வாங்கி கொடுத்து, நான் சொல்றபடியெல்லாம் நடந்துக்கிட்டா அடிக்கடி இப்படி நிறைய பொருட்கள் வாங்கி கொடுப்பேன்னு ஆசை வார்த்தை காட்டியிருக்கிறாங்க. இதுக்கிடையில அம்மாவுடைய தாய் இறந்துட்டதால ஊருக்கு போன சிறுமி சில நாட்கள் கழிச்சு அத்தை வீட்டுக்கு மறுபடியும் வந்திருக்காங்க. உடனே கோடம்பாக்கம் ஸ்ரீயை சந்திக்கணும்னு சொன்னதால கோபமடைஞ்ச சிறுமி முடியாதுன்னு மறுக்கவே, நீ கோடம்பாக்கம் ஸ்ரீயோட இருந்ததையெல்லாம் நான் வீடியோ எடுத்து வச்சிருக்கேன், அதை பரப்பி விட்டுடுவேன்னு மிரட்டவே பயந்து போய் அம்மா வீட்டுக்கே போயிருக்கிறாங்க சிறுமி. இதுக்கு மேல மறைச்சு பயன் இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்ட சிறுமி தன்னுடைய அம்மா கிட்ட நடந்த அனைத்தையும் அழுதபடி சொல்லியிருக்கிறாங்க. அதிர்ச்சி அடைந்த சிறுமியுடைய தாய் உடனடியாக சென்னை டி நகர்ல இருக்கிற அனைத்து மகளிர் காவல் நிலையத்துல புகார் மனு கொடுத்திருக்கிறாங்க. பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு மருத்துவ பரிசோதனை நடத்தப்பட்டதுல அவங்க சொன்னது உண்மைதான்னு உறுதி செய்யப்பட்டுச்சு. இதை தொடர்ந்து காமுகன் கோடம்பாக்கம் ஸ்ரீ மற்றும் சிறுமியுடைய அத்தைன்னு 2 பேரையும் போக்சோ வழக்கில் கைது செஞ்சிருக்கிறாங்க. ஆக்சுவலி சிறுமி கடந்த 2021 முதல் 2023ஆம் ஆண்டு வரை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகியிருக்க. அப்போ 13 வயசாக இருந்த சிறுமிக்கு இப்போ வயசு 17 ஆகுது. மேலும் கோடம்பாக்கம் ஸ்ரீயுடைய காம இச்சைக்கு பல சிறுமிகளை அந்த பெண் இரையாக்கினதும் விசாரணையில தெரிய வந்திருக்கிறது குறிப்பிடத்தக்கது. அகில இந்திய இந்து மகாசபை தலைவர் அப்படின்ற போர்வையில கோடம்பாக்கம் ஸ்ரீ செய்த கொடூரங்கள் வெளிச்சத்துக்கு வந்ததை தொடர்ந்து அவரால் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான மற்ற சிறுமிகள் யார் யாருன்னு தீவிர விசாரணையில இறங்கியிருக்கிறாங்க காவல்துறையினர்.